அதில் இருக்கிற ஒரு பெண்ணு அக்காக்காரி தன்னுடைய சின்ன வயசுல பார்த்த ஒரு பையன் துரைன்னு ஒரு பையனோட ஜன்னல் வழியா நின்று பேசிட்டா அப்படின்னு யாரோ பார்த்து அவங்க அப்பாட்ட சொல்லிடுவாங்க. அந்த நாள் முதல் அவருக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ, எப்பெல்லாம் அந்த விஷயத்த யாராவது பேசுறாங்கன்னு கேள்விப்படுறாரோ, வேகமா வீட்டுக்கு வர்றது, கதவை பூட்டிட்டு பெரம்பு எடுத்து தலையிலேயே அடிக்கிறது. அந்த பொண்ணை தலையிலேயே ஓங்கி ஓங்கி அடிச்சு, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அந்த அடி தலையில விழுந்த அடி தொடர்ந்து இதே மாதிரி போறது, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா வந்து அந்த பொண்ணை அடிக்கிறது. அடிபட்டு நரம்புக்கு பிரச்சனையாகி கண்ணே தெரியாம போயிடுச்சு அந்த பொண்ணு. அப்புறமும் கண்ணு தெரியாதவளையும் அடிச்சு கெட்ட வார்த்தையில திட்டி இந்த மாதிரி அந்த பெண்ணை வீட்டுக்குள்ள கடைசியில கயர்ல கட்டி போட்டு வச்சுருவாரு, புத்தி பேதலிச்சு போச்சுன்னு. இது சிறுகதைகள் அப்படின்னு முழுக்க கற்பனை அப்படின்னு எடுத்துக்கிற முடியாது. எல்லாமே முழுமையா கற்பனை பண்ணிட முடியாதுல்ல. நடக்கிற நிகழ்வுகளை தம் கற்பனையோட சேர்த்து எழுதுறதானே ஒரு நல்ல படைப்பா வருது. அப்படி என்னப்போ இந்த கதையை படிச்சுட்டு கொஞ்சம் பதட்டமும் அதிர்ச்சியும் எனக்கு வந்தது.